ரூத் அவ்வளவு ஒரு தாழ்மை. அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய தாழ்மை, அவளுடைய அர்ப்பணிப்பு, அவளுடைய என்ன சொல்றது ஒரு தியாகம், அதற்குள்ள தேவன் ஒரு மகிமையை வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். உங்க தாழ்மைக்குள்ள ஒரு மகிமை இருக்கும். உங்களுடைய சகிப்பு தன்மைக்குள்ள ஒரு மகிமை இருக்கும். சிலரால சகிக்க முடியாது, சிலரால என்ன சொல்றது பொறுமையா இருக்க முடியாது. யாரெல்லாம் காரணம் இல்லாமல் உனக்கு பிரச்சனை வரலாம், காரணம் இல்லாமல் உனக்கு போராட்டம் வரலாம், ஆனா அதற்குள்ள ஒரு மகிமை இருக்கும். அந்த ரூத், என் புருஷன் போயிட்டாரே, எல்லாரும் போயிட்டாங்களே, இந்த தாயோடு நான் நடந்து போறேன், இந்த தாய்க்கு நான் உதவி செய்கிறேன், இந்த தாய்க்காக நான் போய் கதிரை பொறுக்கிறேன். இதெல்லாம் யாருமா செய்வாங்க? யார் செய்வாங்க? எந்த மருமகள் ஒரு வயதான தாயை, சரி நான் பெத்லகேம் வரைக்கும் வந்து அங்கே உன்னை விட்டுட்டு நான் திரும்பி வந்துடுறேன், அதுதான் ஞானம். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, அந்த ரூத்துடைய பெற்றோர்லாம் சொல்லுவாங்க, புத்தி கெட்டு நடக்காத, உனக்கு என்ன அறிவு இல்லையா, ஞானம் இல்லையா, இப்படி இருக்கே. ஆனா அவ சொல்றா, இல்லை, என்ன ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு அபிஷேகம், ஏதோ ஒரு கிருபை என்னை இதை செய்ய சொல்லுது. எனக்கு தெரியல, நான் ஏன் அந்த நகோமியோட போறேன் எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஞானம், ஒரு தெய்வீக ஞானம் அந்த ரூத்தினுடைய தாழ்மைக்குள், கண்ணீருக்குள், தனிமைக்குள், வெறுமைக்குள் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆமென். நீங்களும் நான் அப்படி மாறணும். உடைக்கப்பட்டுட்டே இருக்கிறீங்களா? உடைக்கப்படுங்க. அனாதையை போல நிற்கிறீங்களா? நில்லுங்க. வேலையில உயர்வு, ஆசீர்வாதம் இல்லையா? இருங்க. உங்களுக்குள்ள ஒரு மெய்ஞானம் இருக்கட்டும். எனக்கு தெரியல, கர்த்தர் ஏதோ எனக்குள் செய்ய போறார். ஆமென்.